அவன் என்னதான் திருப்பியும் வந்து உங்களை தாக்குனான் ரைட்டு, நீ அஃபிஷியலாக போயிட்டு ஒரு அமெரிக்கா கிட்டேயோ இல்லை கோர்ட்டுக்கிட்டேயோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சுட்டு அப்புறமா தாக்கி இருக்கிறது அது எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு நைட்டோட நைட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு இடத்துல தாக்கிட்டு அங்கே இருக்கிற சாதாரண மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லாருமே இறந்து போகிறாங்க அப்படின்னா இது என்ன நியாயம்? வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரஃபா, அதாவது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற ஒரு இமேஜ் தான் ஓவராலாக இந்தியா லெவலில் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் மொத்தமாக எல்லாருடைய ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஷேர் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு போஸ்டர் தான் இருக்குது. அப்படி என்ன அதுக்கான மீனிங், என்ன நடந்துது அந்த ரஃபா அப்படின்ற ஒரு ஊரில், எதனால் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இஸ்ரேலுக்கு இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கசா அப்படின்ற ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன நகரம். அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற அமைப்பினருக்கும் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கான சண்டை ரொம்பவே பயங்கரமாக போகுது. அது வந்து ஒரு போர் லெவலில் போகிறதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா அதாவது கோர்ட்டும் அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சண்டை ரொம்பவே அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் மே, அதாவது ஏப்ரல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சண்டை. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 7 மாதத்துக்கிட்ட வந்து இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் நகரத்தில் இருக்கிற மொத்த பேருமே ஒரு 90% காலி ஆயிட்டாங்க இஸ்ரேலுடைய போர் தாக்குதல்னால. ஏன் இஸ்ரேல் வந்து ஹமாஸை தாக்குனாங்க அப்படின்னா, பிஃபோர் அக்டோபர் 7க்கு முன்னாடி இஸ்ரேலை வந்து ஹமாஸ் அமைப்பினர், அதாவது கசா அப்படின்ற பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலை போய் தாக்குறாங்க. ஸோ எதனால் தாக்குறாங்க அப்படின்னா, நிறைய ஒரு இஷ்யூ அவங்க 2 பேருக்குள்ள 2 நாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கசான்ற இடத்துல இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலை வந்து நேரடியாக தாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர், ஒரு 1400 1500 பேர்கிட்ட வந்து இஸ்ரேலை இறந்து போகிறாங்க. ஸோ இந்த கோவத்தினால இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமிடியேட் தாக்கல் வந்து இமிடியேட்டாக வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. யார் மேலாம்? கசாவுடைய அந்த நாட்டு மேலே மொத்தமாக, அந்த இடத்து மேலே மொத்தமாக தாக்கடிக்கிறாங்க. இஸ்ரேலிருந்து அந்த கசாவுக்கு வந்து பயங்கர போர், ஒரு சண்டை போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து அக்டோபர் 7லேருந்து லாஸ்ட் ஏப்ரல் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு பலி வாங்கிட்டாங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பினர். ஸோ இதுக்கு காரணம் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலை தாக்குனது. அதுக்கப்புறம் அவங்க கம்முன்னு இல்லாமல் இவங்களை தாக்க வந்தாங்க. 35,000 பேர் காலி. ஓகேங்களா? அப்போது அந்த ஹமாஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசா பகுதியில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பீப்புள்ஸ் வந்து காலி ஆகிட்டாங்க. மீதி இருக்கிற எஞ்சிய கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்ற நாட்டுக்கு நம்ம தஞ்சம் அடைஞ்சிடலாம், இங்கே இருந்துச்சுன்னா போர் கண்டினியூவாக நடந்துனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா கீழே அந்த எகிப்த் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கும். அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து மொத்தமாக ஒரு வேலி போட்டிருக்காங்க, கரண்ட் பேவுல் அப்படின்ற மாதிரி. ஸோ வர முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி அந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து எந்த ஊருக்குமே போக முடியாமல் காசாவுடைய எண்டு இடமான அந்த ரஃபா அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலத்தீனர் அப்படின்ற ஒரு அமைப்பினர் இருக்காங்க. பாலத்தீன் அப்படின்றவங்க அவங்களோட இவங்களும் மிங்கிள் ஆகிட்டு, ஸோ எல்லாருமே இருக்காங்க. இவங்க மிங்கிள் ஆகிட்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியும். இவங்க வந்து ரஃபா அப்படின்ற இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க, இனிமேல் அவங்கள நம்ம தாக்கணும்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகுறாங்க. பட் அவங்க சைலண்ட் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ரொம்ப பெரிய தப்பு, உங்களை ஒரு 1500 பேரை தாக்குனதுனால நீங்கள் 35,000 பேரை தாக்கிட்டீங்க, 90% ஆஃப் பீப்புளை வந்து சாவடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் கோர்ட்டும் அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. நீங்கள் இந்த போரை இத்தோட நிறுத்திக்கோங்க, இனிமேல் வந்து அவங்க மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது, அவங்க ரஃபா அப்படின்ற பகுதியில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க எங்கேயோ பொழைச்சிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க. இஸ்ரேலும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதாங்க ஏப்ரல்லையும் ஸ்மூத்தாக நார்மலாக போச்சு. இப்போ திடீர்னு ஏன் இப்போ லாஸ்ட் சண்டே வந்து இமிடியேட்டாக நைட்டோட நைட்டாக போய் அந்த ரஃபா மேலே இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஃபால இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் நாட்டில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினரை வந்து 90% நீங்கள் தாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு சில ஏவுகணையை கொண்டு போய் இஸ்ரேலில் தாக்கியிருக்காங்க. இதுதான் இஸ்ரேல் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். நான் வந்து கோர்ட் ஆர்டரை மீறியும் அமெரிக்கா சொன்னதை மீறியும் நான் ஏன் அவங்கள தாக்குதல் பண்ணேன் அப்படின்னா, இவங்க வந்து என்னை திருப்பியும் அழிக்க பார்த்தாங்க, அந்த ஏவுகணையை எங்கள் இஸ்ரேல் மேலே போட்டாங்க நைட்டோட நைட்டாக, அதனால நாங்கள் சும்மா இல்லை, நாங்கள் கிளம்பிட்டோம். எப்பன்னா இவங்க இஸ்ரேல் வந்து அந்த ரஃபா அப்படின்ற ஒரு ஊர் மேலே தாக்குதல் பண்ணது சண்டே நைட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா
ரஃபாவில் இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மேலே திருப்பியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பட் ஆனால் இஸ்ரேலில் மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய தாக்குதலும் நடக்கலை. ஸோ எந்த அளவுக்கும் பாதிப்பும் நடக்கலை. ஸோ அதனால் வந்து இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கோவம், நான் போனால் போட்டோம் தப்பிச்சு விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கட்டும்னு விட்டா திரும்பவும் என்னை தாக்க வரான் அப்படின்னா எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்ற ஒரு பகையில் இவங்க நைட்டோட நைட்டாக இறங்கிட்டாங்க. மொத்தமாக அந்த ரஃபா அமைப்பில் எந்த மக்கள் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லை, அந்த ஹமாஸ் அமைப்பினர் மொத்தமாக காலி ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டோட இஸ்ரேலில் இருக்கிறவங்க எல்லாருமே நைட்டோட நைட்டாக பெரிய பெரிய ஏவுகணை ஒரு இடத்துல எல்லாம் டென்ட் கட்டிட்டு நைட்டோட நைட்டாக அந்த ரஃபாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினரும் சரி, பாலத்தீன மக்களும் சரி, எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. யார் என்னன்னு பாரபட்சமே பார்க்காம டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பேர் இறந்துருக்காங்க. அந்த 45 பேரில் அந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்கானா இல்லையான்றது கூட அவங்க யோசிக்கல. அந்த 45 பேரும் பார்த்தீங்கன்னா பாலத்தீன மக்கள் தான். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் இறக்கணும், அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கசா அப்படின்ற ஒரு இடத்த சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் இவங்க தஞ்சம் அடைய பார்த்துருக்காங்க, ஒருத்தரும் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த கசாவோட அமைப்போட எண்ட் ஆஃப் த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரஃபா பகுதியில் இருக்கிற பாலத்தீன மக்கள் வந்து இவங்களை வந்து சேர்த்திக்கிறாங்க, எங்களோட இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் கம்முன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கம்முன்னு தானே இருக்கணும். அதாவது இஸ்ரேல் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அந்த ஹமாஸ் அமைப்பினர் என்னை திருப்பியும் தாக்குனாங்க, அதனால தான் நான் அவங்களை தாக்குனேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் ஏன் ஹமாஸ் அமைப்பினர் ரஃபா இடத்துல இருக்கும்போது திரும்ப போய் அவங்கள தாக்கணும்? அப்படி தாக்கனால தானே இப்போ இவங்க பாலத்தீன மக்களுக்கும் அடிபட்டிருக்கு. மொத்தமாக 45 பேர் காலிங்க. இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய், தந்தை, மகன், இவங்க 3 பேர் இருக்கிறாங்கன்னா தாய் இல்லை, மகன் இல்லை, தந்தை மட்டும் இருக்கிறாங்க. இன்னொரு அமைப்பில் வந்து தாய் மட்டும் இருக்காங்க, அப்பா பிள்ளை காலி. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்க, பையன் இல்லை. பக்கத்தில் படுத்துக்கிற பையன் வந்து நம்ம பையன் தானா அப்படின்ற அளவுக்கு அவங்க மேலே வந்து நெருப்பு பட்டிருக்கு. ஸோ மூஞ்செல்லாம் கருகி போயிருக்கு. மொத்தமாக அந்த அளவுக்கு ஒரு சடலமாக இருக்கிறாங்க. தூங்கி எழுந்து பார்க்க தூங்க கூட இல்லைங்க, நைட்டில் படுக்கணும்னு தூங்குறாங்க, திடீர்னு எல்லாம் பற்றி நெறியுது. எலும்போதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் கறிகாடாக கிடக்குறாங்க. ஸோ அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஏவுகணையில் வந்த அந்த ஒரு ஃபோர்ஸான ஒரு வெப்பன் வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்தா வித்தின் செகண்டில் மொத்தமாக எல்லாரும் அங்கே வந்து பாயில் ஆகிட்டு இருப்பாங்க. மொத்தமாக கருகிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஏவுகணை மொத்தமாக ஒரே ஒரு ஷாட்டு. ஆனால் எத்தனை ஏவுகணை வந்து அந்த இடத்துல விழுந்தது அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறபடி பார்த்தா 13-15 ஏவுகணை வந்து நாங்கள் அமுச்சுட்டோம். அதில் தீ எப்படி பட்டுச்சுன்னு நாங்கள் தெரியல. அந்த இடத்துல ஒரு குண்டு தான் பிளாஸ்ட் பண்ணோம், ஆனால் தீ பற்றிக்கிச்சுன்றாங்க. இது என்னங்க இது? குண்டு போட்டால் அந்த இடத்துல தீ பற்றிக்கலாம். எல்லாருமே கூடாரம் கட்டினுக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நடந்தது. இன்னொன்று, நாங்கள் ஹமாஸ் அமைப்பினரை தாக்க தான் அந்த ரஃபா அப்படின்ற பகுதிக்கு நாங்கள் என்ட்ரி ஆனோம். நாங்கள் எந்த ஒரு மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் வச்சுட்டு அந்த பாலத்தீன மக்களை நாங்கள் அழிக்கணும், அவங்கள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இத்தனைக்கும் அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க, கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நாங்கள் ஏன் வந்து ரஃபாவை போய் தாக்க போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தாக்குதல் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்காவும் கோர்ட்டும் சரியான டென்ஷன் ஆகிருக்காங்க இஸ்ரேல் மேலே. நாங்கள் அவ்வளோ சொல்லி நீ போய் தாக்குதல் பண்ணியிருக்க, நீ ஓகே நீ சொல்கிறல்ல அவங்க வந்து திருப்பியும் தாக்குதல் பண்ணாங்கன்னு, அதுக்கான எவிடன்ஸை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் கோர்ட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, அவங்க காசா அப்படின்ற பகுதியிலேருந்து ரஃபாக்கு போயிட்டாங்க, அப்புறமா ரஃபாவில் இருந்துட்டு என்னை தாக்குதல் பண்ணாங்க, அதனால தான் நான் போய் பண்ணேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே அதுக்கான எவிடன்ஸை கொடுன்ற ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஏவுகணைலாம் அன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. ஸோ போட்ட இடத்துலேருந்து எடுத்து செக் பண்ண ஒரு சில ஏவுகணைலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த ஏவுகணை தான். ஸோ இதனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட்டாக நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணுற வரைக்கும் ஃபர்தராக இதுக்கு மேலே நான் எந்த ஒரு ஏவுகணையும் எந்த ஒரு போருக்கான மெட்டீரியலும் நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தேர்ட் வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சட்ட ரீதியாக தப்பு, கோர்ட் ஆர்டரை மீறியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் ஃபர்தராக வந்து உங்கள் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருப்பேன். பட் ஆனால் இதில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து வேணும் தான் தாக்குதல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கான பாதிப்பை இஸ்ரேல் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அஃபிஷியலாக கோர்ட்டு அமெரிக்கா எல்லாருமே இவங்க இந்தளவுக்கு ப்ராப்பராக ஒரு கைட்லைன் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு. ஸோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும், நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது நடக்கும்போது மக்கள் ஒரு பக்கம் எழுந்துட்டாங்க. மொத்தமாக ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே அந்த ரஃபா அப்படின்ற பகுதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவங்க இறந்துருக்காங்க, குழந்தைங்க இறந்துருக்காங்க, அப்பா இறந்துருக்காங்க, அம்மா இறந்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன விஷயம்னே தெரியாமல் இறந்துருக்காங்க ஒரு சில பேர். ஏன் இறந்தாங்கன்னே தெரில. அந்த மாதிரி ரொம்ப பாவமாக மனிதாபிமானமே இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு போர் நடத்தணுமா நீங்கள் அந்த ரஃபா மேலே அப்படின்றது தான் கொஷின் மார்க் எல்லா நாட்டுடைய. இப்போ செலிபிரிட்டியாக இருக்கிற
கோலிவுட்லேருந்து பாலிவுட் மொத்த ஹாலிவுட் எல்லாருமே வந்து ரஃபா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, மொத்த எல்லாரோட ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவும் பார்த்தீங்கன்னா ரஃபாக்கு சப்போர்ட்டிவாக நிற்குது. இந்த நேரத்தில் ரஷ்யா ரஃபாக்கு சப்போர்ட்டாக நின்னா என்ன ஆகும்? அதாவது இப்போவே ஈரானுடைய அதிபர் இறந்து போயிட்டார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஏன் தெரியல, இந்த மே மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் 3 இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 25 நாள் 26 நாளில். ஸோ இது வந்து 3ஆம் உலகப் போருக்கு எந்த விஷயம் 3ஆம் உலகப் போரை பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி 2 விஷயம் இருக்குது, அது வந்து 3ஆம் உலகப் போரை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரஃபா இஷ்யூ வேறு. ஆனால் என்னதான் பகை இருந்தாலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க பண்ணதை ப்ராப்பராக ஒரு லீகலாக போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இஸ்ரேல் வந்து ரஃபா மேலே தாக்குதல் பண்ணது என்னை பொறுத்தவரையும் நான் தப்புன்னு தாங்க சொல்லுவேன். அவன் என்ன தான் திருப்பியும் வந்து உங்களை தாக்கினா ரைட்டு, நீ அஃபிஷியலாக போயிட்டு ஒரு அமெரிக்காக்கிட்டேயோ இல்லை கோர்ட்டுக்கிட்டேயோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சுட்டு அப்புறமா தாக்கி இருக்கிறது அது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு நைட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு இடத்துல தாக்கிட்டு அங்கே இருக்கிற சாதாரண மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லாருமே இறந்து போகிறாங்க அப்படின்னா இது என்ன நியாயம்? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரஃபாக் சப்போர்ட்டிவாக நீங்கள் நிற்கிறீங்களா, இல்லை எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் ரஃபாக் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன். பட் இதுக்குள்ளே இன்னும் ரொம்ப ப்ரீஃபாக பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா இந்த கசாக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த 2 இடத்துக்கும் என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? பிஃபோர் அக்டோபர் 7க்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் எதனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து கசாவில் இருக்கிற அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலை தாக்குனாங்க அப்படின்றது ஒரு ப்ரீஃபான வீடியோ நான் ஃபர்தராக போடுறேன். பட் தாக்குதல் நடத்துறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹமாஸ் அமைப்பினர் தான் இஸ்ரேல் மேலே, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களும் சும்மா இல்லை, இவங்க 100 பேர் அனுப்பிச்சா இவங்க 1000 கணக்கில் அடிக்கிறாங்க. பட் அந்த 1000 பேரில் வந்து சாதாரண மக்களும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்றத இஸ்ரேல் உணர மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் நான் தப்பு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாட்டா பை.